என்னது கமல் சார் தான் திருப்பி ஹோஸ்டா? போச்சு போ. மக்கள் எல்லாரும் பதற ஆரம்பிச்சிருவாங்களே. ஆல்ரெடி கடைசியா ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், கடைசியா போட்ட வீடியோல கமல் சார் தான் அடுத்த சீசன் ஹோஸ்டா வர்றாரு, அதாவது வர போற சீசனு கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு சொல்லியிருந்தாப்பா. கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தா மக்கள் எல்லாரும் பதற ஆரம்பிச்சாங்க. பேச்சு கூட அப்படி சொல்லாதல, கமல் சார் மட்டும் ஹோஸ்டா வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவர் தான் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு அபிஷியலா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அங்க ட்விஸ்ட் இருக்கு. ஏன் ப்ரோ கமல் சார் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடுறாங்கன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவர் கடைசி சீசன் பண்ண வேலை பிடிக்க தாத்தா தான் வராரு, கதற விட போறாருன்னு கடைசி சீசனை வந்து ஃபேவரிசமா பண்ணி நம்மள கதற விட்டு போயிட்டாரு. அதனாலதான் மக்கள் நிறைய பேர் வந்து கமல் சார் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதான உண்மைன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்களா. சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, ஹோஸ்ட்ல சேஞ்ச் இருக்கா அப்புறம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஹோஸ்ட்ல சேஞ்ச் இருக்கு நண்பர்களே, சேஞ்ச் இருக்கு. கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஹோஸ்ட்ல சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு 90% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான காரணம் வந்து கடைசி சீசன் வந்து எவ்வளவுக்குள்ள பிக் பாஸ் வந்து மக்கள் மத்தியில பேச சேர்ந்துச்சோ அதே மேனிக்கு வந்து நெகட்டிவாவும் நிறைய விஷயங்கள் பேச சேர்ந்துச்சு. முக்கியமா ஹோஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு செட் ஆகல சுத்தமா. அதனால வந்து இந்த வாட்டி ட்விஸ்ட் இருக்கு. சோ அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சீசன் 8 ஆரம்பிக்க போது உங்களுக்கே தெரியும், இன்னும் 1.5 மாசம் போலதான் இருக்கு. அப்படி இருக்கும் போதே நிறைய ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிடும், நிறைய விஷயங்கள் பேக் ஸ்டேஜ்ல நடக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கண்டஸ்டன்ஸ் எடுப்பாங்கல்ல, சோ அதுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சுட்டு அதே தான் திரும்பி சொல்றேன், டீம் சேஞ்ச் ஆயிருக்குது. ஏன்னா ஜியோ கைக்கு வந்து போயிருக்குது அப்படிங்கிறது தெரியும். போயிருக்குங்கிறதோட ஷேர் வந்து ஜியோ கையில கொஞ்சம் இருக்குது. ஏன்னா ஹாட் ஸ்டாருக்கும் ஜியோக்கு வந்து ஆல்ரெடி ஒரு லிங்க் ஆயிடுச்சு. சோ அதனால பிக் பாஸ்க்கான ஷேரும் கொஞ்சம் அங்க போனதுனால அதனால சில பல சம்பவங்கள் நடக்கும் போது டீம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. புது டீம் வராங்க. சோ புது ரூல்ஸ் எல்லாமே புதுசா இருக்க போது, சீசன் 8 அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்க போது, அதே மாதிரி கண்டஸ்டன்ஸுமே ரொம்ப கான்ட்ரவர்சியான கண்டஸ்டன்ஸ் தான் உள்ள போக போறாங்க. ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி சொல்றல ஜியோ டீம் உள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவை கான்ட்ரவர்சி நண்பர்களே. எல்லாமே ஓப்பனா காட்டிடுவாங்க. இந்த பிக் பாஸ் ஹிந்தி ஒண்ணு போயிட்டு இருக்குது, ஓடிடி அப்படி சொல்லிட்டு ஜியோ சினிமால. அதுக்கான ஒரு வீடியோ எல்லாம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு கான்ட்ரவர்சி மட்டும் தான் வேணும். அதுக்கேற்ற மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் எடுப்பாங்க. மிச்சர் கண்டஸ்டன்ஸ் இருக்க போறது இல்ல. சோ அதுல வந்து சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்ட பத்தி பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி கடைசி வீடியோ போட்டப்பவே சொல்லியிருந்தேன், ஹோஸ்ட் வந்து கமல் சார் தான் நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டா கமெண்ட்ல எல்லாரையும் அப்படி தவறி கூட அப்படி பேசாதல, கமல் சார் மட்டும் நம்ம ஹோஸ்டா வரக்கூடாது, அவர் வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தீங்க. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடைசி சீசன் அவர் வந்து பயங்கரமான ஃபேவரிசம் பண்ணிட்டார். ஓப்பனா சொல்ல போனா பயங்கரமான ஃபேவரிசம் தான். அது டிஆர்பி காண்டி சேனல் பண்ணாங்களா அப்படிலாம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னது, ஹோஸ்ட் கமல் சார் தான் முடிவெடுத்து சொல்லுவாருன்னா நமக்கு தெரியும். பட் பேக் ஸ்டேஜ்ல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம கமல் சார் மேலதான் ஹர்ட்டை கொண்டு கொடுப்போம். அதை கொடுத்தாச்சு, ஆல்ரெடி நம்ம கமல் சார் மேல கொடுத்தாச்சு. அவர் வந்தா ஃபேவரிசம் பண்ணுவார். அதனால அவர் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு கடைசி சீசன்ல, அதாவது சீசன் 7 லாஸ்ட்லயே மக்கள் எல்லாரும் முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க, இதுக்கப்புறம் அவர் ஹோஸ்டா இருக்கக்கூடாது, இருந்தா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கமல் சாருக்கு ஆப்போசிட் போயிட்டு இருந்துச்சு. சோ அதனால அவ்வளவு ஆப்போசிட் இருக்கனால இந்த வாட்டி டீம் சேஞ்ச் ஆயிருக்கனால டீம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருப்பி இந்த ஆப்போசிட் இருந்துச்சுன்னா ஒரு இது இருக்காது, ஒரு புதுசா ஒரு ஸ்பைசி கிடைக்காது அப்படி சொல்லிட்டு ஹோஸ்ட பேசாம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா புது டீமுங்கும் போது புதுசா ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சோ நான் கடைசி வீடியோல கேட்டிருந்தேன், சோ யார் ஹோஸ்டா வந்தா நல்லா இருக்கும் நண்பர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் வந்து மேக்சிமம் பர்சன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து எஸ்டிஆர் தான். சிம்ப கொண்டு விடுங்கடா, அடிச்சே தலைவை நவுத்துவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்ல போனா சிம்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்தா ஒரு சின்ன ஒரு டிஃபரெண்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு சீசன் ட்ரை பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச அல்டிமேட் நினைக்கிறேன், அல்டிமேட்டா தான் இருக்கும். இந்த பாலா சீசன் வந்து அந்த ட்ரை பண்ணியிருந்தாரு. சோ அந்த சீசன் உண்மையாவே அவர் வந்து ஒரு பெஸ்ட் கொடுத்திருந்தாரு. சில இடங்கள்ல கோவப்பட வேண்டிய இடங்கள்ல கோவப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம ட்விஸ்ட் வைக்க வேண்டிய இடத்துல ட்விஸ்ட் வச்சாரு. யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே பிடிச்சி திட்டினாரு, இதை பண்ணீங்க அதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஓரளவு நீட்டா பண்ணிட்டு போனாரு. ஆனா இந்த கமல் சார் மாதிரி இந்த ஒன் சைடா பண்ணிட்டு போகல. சோ அதனால எஸ்டிஆர் வந்தா ஓரளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் சேனல் சைட்ல இருந்து முடிவு பண்ணிருக்கிறது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு போல. எஸ்டிஆர் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ஒரு 50% தான் இருக்கு. அதே மாதிரி எஸ்டிஆர் மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்துருச்சு. யார் அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நீ தான் சொல்ல போனோம். அதுல முக்காவாசி கமெண்ட் பாத்தீங்கன்னா கோபிநாத் சார், நம்ம நீ என்ன ஷோ பண்ணிட்டு இருக்காங்களே, கோபிநாத் சார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா கோபிநாத் சார் வந்து ரொம்ப சோசியலிசா எஜுகேட்டட் பர்சன் சொல்லலாம். எப்படி சொல்லலாம், சோசியல் விஷயமா
இந்த மக்கள் மத்தியில எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள்லாம் எப்படி எதை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க, சோ மக்களுக்கு வந்து எது தேவை, எந்த மாதிரி கருத்தை பேசலாம், அதாவது இந்த சோசியல் மீடியால சோ இந்த மாதிரி டெலிவிஷன்ல எந்த விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கோபிநாத் சார் வந்து பக்காவா பண்ணுவாங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு ஆப்ஷனா கேட்டீங்கன்னா கோபிநாத் சாருக்கு வந்து நான் கண்டிப்பா ஓட் போடுவேன். ஏன்னா அவர் வந்தா தட்ட வேண்டிய இடங்களை தட்டுறதும் சாட்டர்டே சண்டேல கரெக்டா வச்சு பேசுறதும் கரெக்டா பண்ணுவாரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால கோபிநாத் சார் சொல்லுவேன். அடுத்தது நிறைய பேர் சொல்றது வந்து விஜய் சேதுபதி. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி நான் ஓப்பனா சொல்றேன் நண்பர்களே, விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஆப்போசிட்டா சொல்றேன் நினைக்காதீங்க. நம்ம அண்ணன் வந்து படம் நடிச்சா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப கடைசியா கூட மகாராஜன் ஒரு படம் வந்திருக்கு, தரமான படம், பார்க்காதவங்க பாருங்க. சோ அந்த மாதிரி படத்துக்கு ஒரு ஓகே, சத்தியமா படத்துக்கு ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு ரியல் கேம் ஷோக்கு வந்து அவர் வந்து கரெக்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் செட் ஆக மாட்டாருன்னு எனக்கு தோணுது. படத்துல நல்லா போயிட்டு இருக்காரு நண்பர்களே. ஏன் முக்கியமா அண்ணன் அப்படி சொல்றேன்னா, அண்ணன் படத்துல நல்லா போயிட்டு இருக்காரு, அப்படியே போட்டுமே நெகட்டிவ் இல்லாம அண்ணன் அப்படி போயிட்டு இருக்காப்ல. இங்க கூட்டு வந்து போட்டு ஏதாவது ஒண்ணு தெரியாம பேசி நெகட்டிவ் எதுக்கு? அதனால விஜய் சேதுபதி வேணாம். அடுத்த பத்தினா நிறைய பேர் போட்டிருந்த கமெண்ட் நம்ம பார்த்திபன் சார். உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க, நிறைய மூவி வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பார்த்திபன் சார் வந்து எல்லாம் தெரியாத ஆள் இருக்க மாட்டீங்க. பட் பார்த்திபன் சாருமே இதுக்கு செட் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான் திருப்பி சொல்றேன். மூவிங்கிறது வேற, இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோல வந்து சாட்டர்டே சண்டே பண்ற விஷயங்கள் வேற. மூவி வந்து ஒரு மூவி வந்து நீங்க 2 hours 3 hours நடிச்சு அதை காட்டிட்டு போயிருவீங்க. இந்த மூவிக்கான ரிவ்யூஸ் வந்து மக்கள் பிடிச்சிருந்தா பிடிக்கலங்கிறத ஒரே டைமா கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோங்கும் போது சாட்டர்டே சண்டே எல்லா கண்டென்ட்டுமே மாறும். சில வீக்ஸ் வந்து மக்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலாம், சில வீக்ஸ் வந்து இந்த ஆளை பிடிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயங்கள் ஒரு சாட்டர்டே சண்டே மாத்தி பேசிட்டா கூட மக்கள் எல்லாருமே பயங்கரமான ஹர்ட்டை கொடுத்துருவாங்க. அது கடை சீசன் கமல் சாருக்கு நடந்த சம்பவங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதனால இவங்க எல்லாம் மூவிக்கு செட் ஆவாங்க. சோ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல நண்பர்களே, தெரியலன்னு தான் சொல்லுவேன். சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வாய்ப்பு இல்லை. அடுத்தது சூர்யா சாரை நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, அவங்களுமே செட் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தாங்க. ஒரு ரியாலிட்டி ஷோல எல்லா வாரமும் வந்து என்ன நடந்திருக்குங்கிறத ப்ரிப்பேர் பண்ணாம டப்பு டிப்புன்னு ஹோஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாசிபிள் இல்லாத விஷயம் தான். கமல் சார் இதை எப்படி பண்ணிட்டு இருந்தாரு நமக்கு தெரியல. இவ்வளவு சீசனா அவர் எந்த மாதிரி கொண்டு போனாருன்னு தெரியல. அதனாலதான் அவ்வளவு ஹேர்ட்டையும் சம்பாதிச்சிட்டாரு கடைசி சீசன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிநாத் சாரை மாத்தினா தரமா இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு இதா வச்சிருக்கேன். தெரிஞ்சு தரமா இருக்கும். கோபிநாத் சாரை மாத்தினா கண்டிப்பா ஒரு தரமான சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், இது வந்து புதுசா வந்திருக்கு டீம் முடிவெடுக்கிறதா. ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம், கண்டஸ்டன்ஸ் யார் வர போறாங்க அப்படி சொல்லி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லா சீசனுமே இது வரும், உங்களுக்கு தெரியும். எல்லா சீசனுமே இந்த மாதிரி ரூமர்ஸ் வரும். ஆனா அந்த ரூமர்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2-3 பேராச்சும் உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த சீசன் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கவங்க, கான்ட்ரவர்சியான பர்சன்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஷாலின் ஜோயா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு மலையாள ஆக்டர். சோ அது மட்டும் இல்லாம இப்ப குக்கு வித் கோமாளில பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா. பட் அவங்களுக்கு வந்து ஒரு சைடு கான்ட்ரவர்சியும் போயிட்டு இருக்கு, ஒரு சைடு நல்ல ஒரு பாசிட்டிவும் கிடைச்சிட்டு இருக்கு. கான்ட்ரவர்சி என்னன்னா அவங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு மலையாளம், தமிழ் வந்து அவ்வளவுலாம் தெரியாது, இப்பதான் பழகி வந்துட்டு இருக்காங்க. அதனால சில பல இடங்கள் அப்படி நடந்துட்டு தான் இருக்கும். சோ பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சியான பர்சன், ஒரு பாசிட்டிவான பர்சன், ரெண்டு சைடும் வச்சுக்கலாம். சோ அதனால அவங்களுமே மொத்தத்துல சொல்ல போனா ஒரு ட்ரெண்டிங்கான பர்சன்ங்க. இப்ப ரீசெண்டா குக்கு வித் கோமாளினால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க வந்தாலுமே ஓரளவு நல்லா இருக்கும். அவங்க வர்றதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம அஸ்வின் யாருன்னு தெரியுதா? 50 படக்கதை கேட்டு நான் தூங்கிட்டேங்க. அவருமே குக்கு வித் கோமாளி மூலமா ட்ரெண்டான ஒரு பர்சன் தான். ஒரே ஒரு படம் பண்ணாரு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவரே தூக்கிட்டாரு. சோ அவருமே பட வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பப்ளு பிருத்திவிராஜ், ஒரு கடை சீசனா ஒரு 2-3 சீசனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீசனா வருவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. வந்தா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பட் வருவாருன்னு தோணுது. அடுத்தது மாக்காப்பா, 3 சீசனா மேக்கப்பா எங்க மேக்கப்பான்னு கேட்டீங்கன்னா அதுதான் நானும் கேட்கிறேன், எங்கப்பா மேக்கப்பா அப்படின்னு. பட் அவர் தான் வரமாட்டேன்னு சொல்றாரு. நான் வரமாட்டேங்க, நான் அதுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படி தள்ளி இருந்துட்டே இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல உள்ளதுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் அவங்க, அவங்களுமே பெரிய லெவல்ல பட வாய்ப்புகள்லாம் இல்லாம சும்மா அப்படி நார்மலா இருந்த மாதிரி தான் இருக்காங்க. சோ அதனால அடுத்தது இந்த ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சா அப்படி அடுத்தடுத்த படத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களே சேனல் சைடு கேட்கிற மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால சோனியா அகர்வால் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ரோபோ சங்கரோட பொண்ணு இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் பயங்கரமா ஒரு கான்ட்ரவர்சி தான் கிரியேட் பண்ணிச்சு. சோ அவங்களுமே உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், ஒன்னு ட்ரெண்டிங் இல்ல கான்ட்ரவர்சி, இந்த மாதிரி ஆட்கள் தான் உள்ள எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. அடுத்ததா நம்ம இர்ஃபான் வியூ, என்ன தலைவனை உள்ளதையும் போட போறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் தான் நண்பர்களே. அவர் வருவாரான்னு கேட்டீங்கன்னா என் சைட்ல இருந்து பர்சனலா சொல்ல போனா வரமாட்டாரு.
ஏன்னா அவர் வந்து சேனல் வச்சிருக்காரு, டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பா ஒரு இறக்கி ஆகணும். அதை விட்டுட்டு ஒரு 100 நாள் இங்க வந்து இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. சோ பட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பார்க்கலாமே என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு. கடைசியா லாஸ்ட் சீசன் நடந்த மாதிரி இந்த சீசன் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அமலா சஜி வர்றதா சொல்றாங்க. அமலா சஜி ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க. ஆனா அமலா சஜி நிறைய பேர் ஹர்ட் டெஸ்டா இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வேணாம், எதுவுமே நீங்க பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பட் அமலா சஜிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெருசா இல்ல. பட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, யார் ஹோஸ்டா இருந்தா கரெக்டா இருக்கும், யார் வந்து கண்டஸ்டன்ஸா இல்ல. நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க சோசியல் மீடியால. சோ இந்த பர்சன் இந்த கண்டஸ்டன்ஸா இந்த சீசன்ல வந்தா ஓரளவு நல்லா இருக்கும் ப்ரோ சீசன் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. அடுத்து